என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டதுக்கு அதிகாரிகள் ராஜ்யம், அதிகாரிகள் ராஜ்யம், அதிகாரிகள் ராஜ்யம். இது ஒரு ரெவல்யூஷன் தானே சார்? ஆக்சுவலி ரெவல்யூஷனே கிடையாது. விஜய் மீதான மோகம். இன்னும் பச்சையாக சொல்லட்டுமா, மக்கள் பணம் கொடுத்தவர்களை செருப்பால் அடித்திருக்கிறார்கள். ஒரு தலைவர்கள் தோற்பது என்பது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கல. ஆனால் ஸ்டாலின் போன்ற தலைவர், கலைஞரிடம் பயிற்சி பெற்ற ஸ்டாலினையே அதிகாரிகள் ஏமாற்றி நடுரோட்டுக்கு கொண்டு வந்தாங்க திமுகனா, விஜய் கட்சிக்கும் அது உதாரணம், அது எச்சரிக்கை. தமிழ்நாடு மக்களுக்கு எது தேவை? 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொன்னார்ல, அந்த மாற்றை எப்படி விஜய் கொண்டு வர போகிறார்? 6 மாசத்திலே உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க. திராவிட கட்சிகளுடைய சகாப்தம் இதோடைய முடியுது அப்படின்னு பழைய வீரியத்துடன் திமுக எதிர்கட்சியாக செயல்பட்டால் விஜய் ஒவ்வொரு நாளும் முள் படுக்கையில் தான் படுக்கணும். திமுக லேசா நினைக்காதீங்க. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். The Chennai Silks in Mega Summer Sale. வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் முடிவுகள் வெளியாகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகம் 100 இடங்களுக்கு மேல முன்னிலையிலையும் வெற்றியும் அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்துல முக்கியமா நான் கேட்கணும்னு நினைச்சது, முதலமைச்சர் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில அவர் போட்டியிட்ட முதல் நாள்ல இருந்து இன்றைக்கு வரைக்குமே வெற்றியை மட்டும்தான் பெற்றிருக்காரு. இப்போ இது முதல் முறை தோல்வியா கொளத்தூர் தொகுதியில கருதப்படுது. ஸோ இதை எப்படி பார்க்கலாம், எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த தேர்தல் முடிவுகளை? மு.க. ஸ்டாலின் இது 3வது முறை தோல்வி. கொளத்தூர் தொகுதியில 1984 முதல் தேர்தலில் அவர் தோல்வி. அப்புறம் 1991 ராஜீவ்காந்தி அசாசினேஷனுக்கு அப்புறம் ஒரு தோல்வி. அதுக்கடுத்து இப்போ தோல்வி. இந்த தோல்வி அதிர்ச்சி, நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை. ஏன்னா அந்த தொகுதிக்கு 1000 கோடி 2000 கோடின்னு பல திட்டங்களை கொடுத்தவர், அங்கே ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பித்தவர், 2வது ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ், மாதத்திற்கு 10 முறை இருப்பார். ஒரு எந்த முதலமைச்சர் கேண்டிடேட்டும் அந்த தொகுதிக்கு மாதத்திற்கு 10 முறை போனதாக சரித்திரமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தொகுதியில் முதலமைச்சர் வேட்பாளர், முதலமைச்சர் என்ற ஒரு அந்தஸ்தில் இருப்பவருக்கு தோல்வின்னா ஆச்சரியம்தான். அதாவது இன்னும் ரிசைன் பண்ணல, ஸ்டில் அவர் முதலமைச்சர் தானே. இப்போ எப்படி நாளைக்கோ இன்னைக்கு சாயங்காலமோ நாளைக்கோ கண்டிப்பாக ரிசைன் பண்ணிடுவார். அடுத்த ஆட்சி அமைகிற வரை அவர் காபந்து முதலமைச்சராக இருப்பார், கேர்டேக்கர் முதலமைச்சராக இருப்பார், அது வேறு. ஆனால் சென்னையில் ஒரு திட்டங்கள் அடிப்படையிலும் சரி, தொகுதியை ஒரு எந்த அளவுக்கு பார்த்து கொள்ளுமோ அந்த அளவுக்கு பார்த்த பிறகும் சரி, இப்படிப்பட்ட தோல்வியை மக்கள் பரிசாக அளிக்கிறார்கள் என்றால் அந்த விஜய் மீது இருக்கிற மோகம் வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு தலைவர்கள் தோற்பது என்பது ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்கல. ஆனால் ஸ்டாலின் போன்ற தலைவர், அவருடைய பெருந்தன்மை, 2வது எதிர்கட்சிகளை நடத்திய விதம், பல்வேறு விஷயங்களுக்கு அரசியல் ரீதியாக வேறு. ஸ்டாலின் ரொம்ப ஒஸ்ட்டாக பழி வாங்கினார், ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டார். அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு இல்லாத ஒருவர் தோற்று போகிறார்கள். ஆச்சரியம்தான், அதிசயம்தான், நம்ப முடியவில்லை தான். என்ன மாதிரியான விஷயங்கள் தாவேக்காவுடைய வெற்றிக்கு கீ ஃபேக்டர்ஸாக இந்த எலெக்ஷனில் அமைஞ்சிருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிந்த ஒரு அலை, ஆனால் அந்த அலையிலும் சில சந்தேகங்கள் இருக்குது. விஜய்க்கான ஒரு அலை இருக்கிறது, சுனாமி மாதிரி அடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 234 தொகுதிகளிலும் கூட்டணி இல்லாமல் விஜய் நின்றிருக்கிறார். அதில் மேபி ஐம் ரைட் ஆர் ராங் எனக்கு தெரியாது, சில தொகுதியில் பணம் கொடுத்துருக்கலாம். திருநெல்வேலியில் RS முருகன் கான்ட்ராக்டர் பணம் கொடுத்தார், உண்மை. வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜன் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கிறது. மாதவரம் தொகுதியிலும் கொடுத்துருக்காங்க. திருச்செங்கோடு, உங்கள் தொகுதி அது மாதவரம், ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க சார். திருச்செங்கோடு அருண்ராஜ் வாய்ப்பு இருக்கிறது, செங்கோட்டையன் வாய்ப்பு இருக்கிறது. நான் திருநெல்வேலி மட்டும்தான் உறுதியாக சொன்னேன், எனக்கு தெரியும். மற்ற தொகுதியில் வாய்ப்பு இருக்கிறது 10. ஆனால் 220 தொகுதிகளுக்கு மேல் பணம் கொடுக்காமல் ஓட்டு வாங்கிய விஜய்க்கு பாராட்டுக்கள். உண்மையிலே தமிழ்நாடு மக்கள் முதல் முறையாக பணத்தை வாங்கி கொண்டு 2 திராவிட கட்சிகள் கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. தமிழ்நாடு மக்களுக்கும் பாராட்டுக்கள்.
விஜய்க்கும் பாராட்டு. அப்ப குழந்தைங்க கிட்ட சொல்லி வீட்ல இருக்கவங்கள கன்வின்ஸ் பண்ணுங்கன்னு சொன்ன ஃபேக்டர் இங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு. விஜய்க்கு கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொன்னாங்க. அது இங்க ஃபெயிலியர் ஆகி அந்த ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பணம் கொடுத்தா வாங்காதீங்கன்னு சொன்னவரு, கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்ன ஃபேக்டரும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கிண்டர் ஜாய் பசங்க கேட்டால் வாங்கி கொடுப்பாங்கள்ல பேரண்ட்ஸு, அந்த மாதிரி விஜய்க்கு ஒரு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு காமெடியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தேர்தல். ஆனால் அரசியல் படுத்தப்பட்ட இளைஞர்கள் இளம்பெண்கள் இருக்கிறார்களா தெரியாது. 2 திராவிட கட்சிகளும் இதில் தோற்று போயிருக்கிறது. இன்றைய இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு எந்த வகையான அரசியலை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள், வழிநடத்தியிருக்கிறார்கள்? மிகப்பெரிய கேள்வி. இது ஒரு ரெவல்யூஷன் தானே சார்? ஆக்சுவலி ரெவல்யூஷனே கிடையாது. விஜய் மீதான மோகம். இப்போ நான் சொன்னல, விஜய் மீதான மோகம் இல்ல, ஒரு பக்கம் அந்த அலையில ஒரு இருக்கட்டும். ஆனா சந்தேகம் பணம் வாங்காம ஜெயிச்சிருக்காங்க, பணம் அதுதான் கொடுக்காம பாராட்டுக்கள். அப்படிங்கிறது. பணம் வாங்காமல் ஓட்டு போட்ட, அதாவது விஜய் கட்சி கொடுக்கல. உண்மையிலே இது வரவேற்க வேண்டிய ஒன்று. அடுத்த தேர்தலில் 2 திராவிட கட்சிகளும் பணத்தை கொடுக்கக்கூடாது. இன்னும் பச்சையா சொல்லட்டுமா, மக்கள் பணம் கொடுத்தவர்களை செருப்பால் அடித்திருக்கிறார்கள். சாரி டு சே திஸ் வேர்டு, செருப்பால் அடித்திருக்கிறார்கள் என்று சொன்ன வார்த்தைக்கு நான் மனப்பூர்வமாக மன்னிப்பும் கேட்குறேன், ஆனால் பதிவும் செய்கிறேன். காரணம், நீங்கள் ஒரு தொகுதியில் ஒரு திமுக வேட்பாளர் 4000, அதிமுக வேட்பாளர் 3000, 7000 ரூபாய் வாங்கிக்கின்னு தாவேக்காக்கு குத்திருக்கான். தங்க காசு வெள்ளி காசு வாங்கிட்டு தாவேக்காக்கு குத்திருக்கான். அப்போது உங்கள் 2 கட்சிகள் மீது அவனுக்கு என்ன வெறுப்பு? அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இளம்பெண்கள், வக்கீல்கள், டாக்டர்கள், போலீஸு, ரெவென்யூ, இப்படி நம்மலாம் பழகிற, பத்திரிகையாளராக பழகுகிற இந்த துறையினர் மாறி மாறி விஜய்க்கு குத்திருக்காங்கன்னா அப்போ எப்படி? ஸோ 2 திராவிட கட்சிகள் வெட்கப்படணும். நான் அலையில் ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொன்னேன் முதல்ல. அப்போ உண்மையிலே விஜய்க்கான அலை சுனாமினா 180 போயிருக்கணும், 190 போயிருக்கணும். ஆனால் 110, 112 நிற்குது. அப்போ என்ன அர்த்தம்? பணம், முதலமைச்சர் தோற்கிறார், பல அமைச்சர்கள் தோற்கிறார்கள். 90 கோடி, 80 கோடி, 55 கோடி செலவு செய்த அமைச்சர் தோற்கிறார். உண்மையிலே வேணும், நல்லா வேணும். இப்படி பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்க நினைச்சவங்களுக்கு மூஞ்சில கரிய பூசின மக்கள் நல்ல மக்கள். தொகுதியை பலன்னு வச்சிருக்கிறார் ஒரு எம்எல்ஏ, கெட்டதெல்லாம் செய்கிறார். ஸ்கூல் ஃபீஸாக கட்டுறேன், ஹாஸ்பிட்டலுக்காக பணம் கட்டுறேன், ஏதோ கல்யாண காட்சின்னா கொடுக்குறேன். அப்படி கொடுத்த எம்எல்ஏ தோற்றிருக்கிறார், பணம் கொடுத்தால் தோற்றிருக்கிறார். அப்படி எடுத்துங்க. ஆனால் எனக்கு தெரிந்து கரூரில் ஏன் விஜய் 3வது இடத்துல இருக்கார் தெரியுமா உங்களுக்கு? என்ன ஃபேக்டராக இருக்கும் சார்? கரூர் தான் உங்களுக்கு விஜய் கட்சியினுடைய நுழைவு வாசல். அந்த கட்சியினுடைய அவர் அழுதார், நான் தப்பே செய்யலன்னு புலம்புனார். 41 உயிர்கள் பலியாகின அந்த ஊரில் யார் ஜெயிச்சிருக்கணும்? தாவேகா. விஜய் ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா? விஜய் கட்சி வேட்பாளர் 3வது இடம், திமுக 2வது இடம், அதிமுக முதலிடம். எம்ஆர் விஜயபாஸ்கர் முதலிடத்தில் இருக்கிறார். அப்போது அந்த இடத்துல ஏன் அலை அடிக்கலை? கரூரில் அதிமுக பாஜக கோட்டையாக கருதி கொண்டிருக்கிற மேற்கு மண்டலத்தில் சூறாவளி அடித்து நொறுக்கியிருக்கார் விஜய் கட்சி. ஏன் கரூரில் ஜெயிக்கல? என்ன அர்த்தம்? அப்போ கரூர் மக்கள் உங்களை ஏற்கலன்னு அர்த்தமா? அதான் சொன்னேன், அலையில் சந்தேகம் இருக்கிறது. இவருக்கு வாங்கின வாக்கு இந்த கால்குலேஷனில் போயிருந்தா ஆளுங்கட்சிக்கு எதிரான அலை, அல்லது ஆளுங்கட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சி, ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை, இதெல்லாம் எப்படி இருக்கணும்? 180 சீட் போயிருக்கணும். 112 நிற்குது, முக்குது வண்டி. இல்லை, ஒரு செட் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்க முடியாதா? இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரம் வரைக்கும் பார்த்தோம்னா 34% அஃபிஷியலாக ECNுடைய வெப்சைட்லேயே விஜய்க்கு வாக்கு பதிவாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நம்ம சொன்ன மாதிரி இளைஞர்கள் எல்லாருமே வாக்களிச்சுட்டாங்க, பெண்கள் எல்லாருமே விஜய்க்கு வாக்களிச்சுட்டாங்கன்னு சொல்லாமல் ஒரு செட் ஆஃப் இளைஞர்கள் இல்லை ஒரு செட் ஆஃப் பெண்கள் அப்படின்ட்டு எடுத்துக்க முடியாதா இதை? அதாவது 2 விஷயம். வெறும் ஆளுங்கட்சிக்கு எதிரான அதிருப்தி, அதிமுக எதிர்கட்சிக்கான அதிருப்தி, அதனால் விஜய் கட்சி பக்கம் போனார்கள் எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்படி ஒரு சூழல் விஜயகாந்துக்கு இருந்தது. அதிமுக திமுக மீது வெறுப்பு இருந்தால் மக்கள் நல கூட்டணியை ஏன் 2016 வெற்றி பெற செய்யலை மக்கள்? இப்படி 2 கட்சி மேலே அதிருப்தி இருக்குது அப்படின்னா விஜயகாந்த் தலைமையில் அமைந்த மக்கள் நல கூட்டணி ஏன் ஜெயிக்கல சொல்லுங்கள். நான் கேட்குற கேள்வி சரிதானே? அப்போ என்ன அர்த்தம்னா, இளைஞர்கள், இளம் பெண்கள், குறிப்பாக எல்லா தரப்பு பெண்களும் விஜய் மீது ஒரு ரசிக மனப்பான்மை.
இந்த ரசிக மோகம் ப்ளஸ் ஒரு பார்ட் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு, இன்னொரு பார்ட் வந்து இந்த கட்சி அதிமுக 2 திராவிட கட்சிகள் எதுக்கு வேண்டாம். நான் இன்னும் பல டிபேட்டில் சொல்லியிருப்பேன், பல சேனலில் பேட்டி சொல்லியிருப்பேன். சென்னை போன்ற ஒரு பெரு நகரங்களில் சாலை வசதிகள் இவ்வளோ மோசம் உங்களுக்கே பேட்டி கொடுத்துருப்பேன். உங்கள் டிபேட் சேனல் கூட எடுத்து பாருங்கள். என்னுடைய சேனல் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் இருக்குது, பல சேனல் இருக்குது. சென்னை நகர சாலைகள் மிக மோசம், ரொம்ப அநியாயம். நீங்கள் இப்போ சித்தரஞ்சன் சாலை நான் கம்பேர் பண்ணுறதுக்காக சொல்ல, முதலமைச்சர் பயணிக்கிற சாலை பளபளன்னு இருக்கும், சும்மா சலவைக்கல் போட்ட தாரோடு சலவைக்கல் மாதிரி இருக்கும். மற்ற சாலைகள் அப்படி இருக்கா? ஒவ்வொரு தொகுதிக்கும் பல திட்டங்கள் வகுத்தார்கள், மறுக்க மாட்டேன். அண்ணா நகரில் இப்போ அண்ணா நகர் கேண்டிடேட் கார்த்திக் போட்டு ஒருவேளை டஃப் ஃபைட் கொடுத்துருக்கலாம், ஜெயிச்சு கொடுக்கலாம். அவர் தூக்கி போய் வில்லிவாக்கம் போட்டிங்க, எதுக்கு போட்டிங்க? எக்மோரில் பரந்தாமன் ஒரு எம்எல்ஏ, அந்த பரந்தாமனை தூக்கிட்டு பிரசன்னாவை போட்டிங்க. மேபி பரந்தாமன் போட்டால் ஜெயிச்சிருப்பார்னு சொல்லல, டஃப் ஃபைட் கொடுத்துருக்கலாம். முதலமைச்சராக தோக்கும்போது இவர் யார் அப்படி இல்லை. ஆனால் நீங்கள் குற்றச்சாட்டே இல்லாத சில இடங்களில் இருக்கிற எம்எல்ஏ அகற்றுனீங்க. திமுக இன்னும் ஒரு 20-30 எம்எல்ஏக்களை, சீனியர் எம்எல்ஏக்களை கழித்திருந்தால் இன்னும் கூட வெற்றி வந்திருக்கும். துரைமுருகன் வாய் பேசினா புரியலங்க, அவர் பிரச்சாரமே புரியல. 87 வயது, நடக்க முடியல. ஒரு 25 நாட்கள் முன்பு கீழே வந்து இடுப்பெலும்பு உடஞ்சிக்கிறார், சர்ஜரி பண்ணுறார். அவர் கூட்டமே நிறுத்தி பிரச்சாரம் பண்ண வைக்கிறீங்க. பல சீனியர் அமைச்சர்களை நீங்கள் நிறுத்தியிருக்கக்கூடாது. நான் பெயர் கூட சொல்லுறேன். KKSSR ட்ராப் பண்ணியிருக்கணும், பெரியசாமி ட்ராப் பண்ணியிருக்கணும், துரைமுருகன் ட்ராப் பண்ணியிருக்கணும், ஜெயிச்ச ரகுபதியாக கூட ட்ராப் பண்ணியிருக்கணும். தொடர்ச்சியாக 6 முறை 8 முறை 9 நீ இளைஞர்களுக்கு வழி கொடுத்துருக்கணும். இல்லை, ட்ராப் பண்ணியிருக்கணுங்கிறவங்களை தாண்டி மிக முக்கியமானவங்களுமே பின்னடைவை காலையிலேருந்து சந்திச்சதை பார்க்க முடிஞ்சது. இப்போ PTR அவர்களுமே கூட தோல்வி அப்படின்ற செய்திகளை பார்க்க முடியுதுல்ல சார். அப்போ இவங்க எல்லாருமே அட்லீஸ்ட் வெற்றி பெற்றிருக்கணும்ல. அதான் சொல்கிறேனே, நகர்ப்புறங்களில் விஜய்க்கு இருக்கிற வாக்கு சதவீதத்தை முன்னாடி உணர்ந்துட்டாங்க. 3 மாதங்களுக்கு முன்பாகவே மதுரை மத்திய தொகுதியில் PTR தோப்பார் அப்படின்ற செய்தி வந்தது. PTR பழனிவேல் தியாகராஜனை கூப்பிட்டு, யார் திமுக தலைவர், இப்போ நடந்து முடிந்த ராஜ்யசபா தேர்தலில் MP ஆகிறேன்னு கேட்டாங்க. முடியாதுன்ட்டார். நீ MP போயிருப்பான்னார், வேணான்னார், தோத்துட்டார். MP ஆயிருந்திருக்கலாம். அவருடைய ஆங்கில புலமைக்கு மேதமைக்கு டெல்லியில் போய் ஆத்துன்னு ஆற்றிருக்கலாம். ஆனால் அவரெல்லாம் வந்து கட்சிக்கு என்ன உழைத்திருக்கிறார். அவர் வந்து பாரம்பரியமான கட்சிக்காரர். அவங்க தாத்தா நீதி கட்சி தலைவர், அவங்க அப்பா வந்து திமுக முக்கியமான தூண் மதுரையில். ஆனால் அவர் பேசின ஆடியோ, எதுக்கு மந்திரி பதவி தூக்குனீங்க, திரும்ப எதுக்கு மந்திரி பதவி கொடுத்தீங்க, எவ்வளோ மோசமான விளைவு அதெல்லாம். அதான் சொல்கிறேன், இதில் முக்கியமான காரணம், அதை விட இது இன்னும் உங்களுக்கு கிரக்ஸாக சொல்லிடுறேனே, திமுக தலைமை. இன்னும் சொல்லப்போனால் தோற்றுப்போன முதலமைச்சர், வருத்தத்திற்குரிய வேதனைக்குரிய விஷயம், அமைச்சருடன் கலந்து ஆலோசித்ததே கிடையாது. அதிகாரிகள் ராஜ்யம் நடத்தினார். அதிகாரிகள் ராஜ்யத்தால் தான் இந்த ஆட்சி தோற்று போனது. திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. திமுக எதிர்கட்சியாக வருமா வராதா, அந்த நம்பரில் சேஞ்ச் கூட இருக்கு, முன்ன பின்ன இருக்கலாம். நீங்கள் வந்து மதிமுக சின்னங்கள் உதயசூரன் நின்னது, மற்ற உதயசூரன் கட்சிகள் வச்சு தான் திமுக எதிர்கட்சியாக வர முடியும் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டதுக்கு அதிகாரிகள் ராஜ்யம், அதிகாரிகள் ராஜ்யம், அதிகாரிகள் ராஜ்யம். ஓகே, ஆனால் இன்னைக்கு ஒரு 110-100க்குள்ளேயே தாவேக்கா இருக்கிறத பார்த்தா, ஹங் அசம்பிளி அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது காங்கிரஸோட, விசிகாவோட, கம்யூனிஸ்டுகளோடலாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க தாவேக்காவினர் அப்படின்ற செய்திகளை பார்க்க முடியல சார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக கூட திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், இல்லை வைகோ அவர்களாக இருக்கட்டும், இல்லை இந்த பக்கம் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் அவங்க மேலே வச்ச விமர்சனங்கள் பற்றி பார்க்கும்போது, இல்லை விஜய் குறித்து அவங்களுக்கான ஆதரவு இருக்குன்னு சொல்கிறத வச்சு பார்க்கும்போது, அவங்களுக்கான ஒரு ஆதரவு அளவை கொடுப்பாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுதலை. எக்ஸிட் போலில் வந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மீடியாவில் இல்லை, அந்தந்த கட்சி தொண்டர்கள் மூலமாக தலைவர்களுக்கு கிடைத்த ரிசல்ட் இருக்குல்ல, அது ஒரு தாக்கம் தான். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் பாலகிருஷ்ணன் சொன்னது, விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் சொன்னது, வைகோ சொன்னது, அது விமர்சனத்துக்கு உட்பட்டதா இல்லது சரியா தவறா என்பது வேறு. ஆனால் விஜய்க்கு இப்போ தேவைப்படுகிற நம்பர் 110, 111, 5 சீட்டு 6 சீட்னா நிச்சயமாக முதல்ல காங்கிரஸ் கை கொடுக்கும், விசிகா கை கொடுக்கும். 2 கம்யூனிஸ்ட், 2 கட்சிக்கு 2 இருக்குது, 4 இருக்குது. வெளியிலேருந்து ஆதரவு கொடுப்பார்கள், உள்ளே போக மாட்டாங்க. அமைச்சருக்குள் போவதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு கம்யூனிஸ்ட்டுக்கு, வெளியில் ஆதரவு. இதுவே போதும். இது தவிர இன்னும் தேவைப்பட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்குது, எல்லாருமே ஆதரவு கொடுப்பார்கள். நிச்சயமாக 118க்கு
வெளியிலிருந்தோ உள்ளேயோ ஒரு மந்திரி பதவி கிடைத்தால் போதும். காங்கிரஸுக்கு ஒரு அமைச்சர், விடுதலை சிறுத்தைக்கு ஒரு அமைச்சர் கொடுத்தால் போதும், உள்ளே வந்துடுவாங்க. கம்யூனிஸ்ட் ஆதரிக்கல, ஆல்ரெடி சொல்லியிருக்காரு வர அதிகார பகிர்வு பகிர்ந்தளிக்கப்படும். கூட்டணியில் வந்து நான் பங்கு தருகிறேன்னு சொல்லிட்டார், ஆட்சியில் பங்குன்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி கடைசி கட்டமாக இருக்கலாம், விஜயுடைய கடைசி வாய்ப்பாக இருக்கலாம். தேவை மற்ற கட்சிகளே போதும், யாரோன்னா மந்திரி பதவியில் பெர்த்து கிடைக்குதுன்னு வந்துடுவாங்க. பிஜேபியோட ரோல் இதில் என்னவா இருக்கும் சார்? பரிதாபம், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன இருக்குது? 27 இடம் வாங்கினாங்க, 2 இடம் தான் ஜெயித்தாங்க. பல தலைவர்கள் வந்து பிரச்சாரம் செய்தார்கள், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதிமுகவை ஒரு சுதந்திரமாக இயங்க விட்டுருக்கணும். நீங்கள் ஒரு வருடத்திற்கு முன்பே வந்து கூட்டணி போட்டு அதிமுகவை நெருக்கடி பண்ணிட்டாங்க. அதிமுக, பாஜக, தவேகா, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இந்த கூட்டணி விஷயத்தில் பாஜக ரொம்ப காலம் தாழ்த்திச்சு. இவர் இங்கேருந்து டெல்லி போக, அங்கேருந்து இங்கே வர, நிறைய ப்ரெஷர் பண்ண, 50 வேணும் 60 வேணும். அவர் ஃப்ரீயாக விட்டுருந்தான்னா ஒருவேளை தேமுதிக அங்கே போயிருக்கலாம். விஜயே வந்து அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் என்பது எல்லாருக்கும் தெரியும். 2 பக்கம் பேச்சு நடத்தினாங்க. ஒருவேளை விஜயும் அதிமுகவும் கூட்டணி வைத்திருந்தால் இன்னைக்கு ஸ்வீப் 200 இடம் ஜெயிச்சிருப்பாங்க. ஓகே. ஆனால் இப்போ இந்த சிச்சுவேஷனில் திராவிட கட்சிகளை மட்டுமே பார்த்துட்டு இந்த நேரத்தில் ஒரு மாற்று சக்தியை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னும் போது நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் எப்படி இருக்கும்ன்ற ஒரு அச்சமோ இல்லை ஒரு ஆச்சரியமோ இல்லை ஒரு எதிர்பார்ப்போ எல்லாத்தையும் இருக்கும்ல சார்? எந்த நிர்வாகமும் தெரியாமல் விஜய் எப்படி ஆட்சியாளப் போகிறார் என்ற கேள்விக்கு பதில் என்னிடம் இல்லை. உண்மையில எனக்கும் தயக்கமாக தான் இருக்கு. நிர்வாகமும் தெரியாமல்னு டிக்ளேர் பண்றீங்களே சார்? உண்மைதான். தெரியாதுன்னு சொல்ல வரீங்களா? நீங்க ஒரு நல்ல டீம் கையில் வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும், அதுக்காக தானே வாய்ப்பு கொடுத்துருக்கோங்கிறதுனே. அதுதான் சொல்ல வரேன். நல்ல டீம் கையில் வச்சுக்கணும். நல்ல டீம் கையில் வச்சுக்கிட்டு தமிழ்நாடு மக்களுக்கு எது தேவை, 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொன்னார்ல, அந்த மாற்றை எப்படி விஜய் கொண்டு வர போகிறார். 6 மாதத்துலேயே உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க, ரொம்ப நாள் தேவைப்படாது. இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் உங்களுக்கு வித்தின் 3 months to 6 months உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் உங்களை சுற்றி அதிகாரிகள் ராஜ்யம் எப்படி 50 வருடம் மிகப்பெரிய தலைவர், அரசியல் தலைவர் கலைஞரிடம் பயிற்சி பெற்ற ஸ்டாலினையே அதிகாரிகள் ஏமாற்றி நடுரோட்டுக்கு கொண்டு வந்தாங்க திமுகவுனா, விஜய் கட்சிக்கும் அது உதாரணம், அது எச்சரிக்கை. புரியுதுங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் சொல்கிறேன், நல்ல டீமை கையில் வச்சுங்க. ஜோசியர் பார்த்து ஜோசியர் சொன்னார், ஜோசியர் மூலியமாக தான் ஆட்சி நடக்கணும் அப்படிலாம் கிடையாது. மக்களுக்கு எது தேவையோ அது விஜய் வந்து புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு நல்ல பேக் எண்ட் வச்சுக்கணும். தேர்தல் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுங்க தனியாக, ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. உங்கள் அமைச்சர்கள் சொல்வது கேட்காதீர்கள். மக்களுடைய மனது எது? பத்திரிகை. ஏன் பத்திரிகை பிரதிபலிக்கணும்? ஏன் நீங்கள் இது வரைக்கும் பத்திரிகை சந்திப்பே நடத்தாமல் ஒரு முதலமைச்சர் ஆகியிருக்கிறார். எவ்வளோ பெரிய கொடுமைங்க. இதுவரை பத்திரிகைகளை சந்தித்திருக்கிறாரா? ஆஃப் த ரெக்கார்டாக பார்த்தார் நேஷனல் மீடியாவை வீட்டுக்கு கூப்பிட்டு. அவர் சிறப்பாக பேசினார்னு அவங்க சிலாகிச்சுட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் இதுவரை இல்லை, வெற்றிக்கு பிறகு ப்ரெஸ்ஸையோ இல்லை மக்களையோ சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காருல்ல. அது எனக்கு தெரியாது, சந்திப்பாரா சந்திக்க மாட்டாரா, அதுதான் சொல்கிறேனே. மக்களின் ஒரு பிரதிபலிப்பாக கண்ணாடியாக விளங்குது ப்ரெஸ்ஸு. நீங்கள் ப்ரெஸ்ஸை வந்து மற்ற கட்சிகள் மாதிரி நடத்தாதீங்க, மற்ற கட்சிகள் மாதிரி விலைக்கு வாங்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. இன்னும் சொல்ல போட்டோமா, போராட்டம் பண்ணால், போராட்டம் கேட்டு அனுமதி கேட்டால் அனுமதி கொடுங்கள். கடந்த திமுக ஆட்சியில் போராட்டம் கேட்டால் அனுமதி கிடையாது, போராட்டம் நடத்துக்கு அனுமதி கிடையாது. தலைமைச் செயலகத்தில் இன்னைக்கு ஸ்வீட் கொடுத்தாங்க. அவங்களுக்கே நிறைய அனுபவம் இருக்கும் சார் இதில். அதனால தான் சொல்கிறேன், விஜய்க்கு அனுபவம் இருக்கும். கரெக்டாக சொன்னீங்க. அப்போது போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி வேண்டும். பிரச்சனை என்று வந்து பார்த்தா உங்களை பார்க்கணும். கல்லூரிகளில் அதிமுக ஆட்சி காலத்திலே இந்த கல்லூரி பேரவை தேர்தல் நிறுத்தப்பட்டது. அந்த யூனியன் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். மாணவர்கள் அரசியல் மையப்படுத்தப்பட வேண்டும். இப்படிலாம் நீங்கள் வந்து எல்லாத்தையும் அனுமதிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா பக்கம் வந்து பல தகவல் வரும். இன்னும் சொல்ல போனால் விஜய்க்கு காதில் விழ வேண்டியது பாராட்டுக்கள் அல்ல, எதிர்மறை செய்திகள், நெகட்டிவ் செய்தி உங்களை வந்தால் தான் உங்களை திருத்திக்க முடியும். இல்லை, அதை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பிரச்சார மேடைகள்லையும் அதை அட்ரஸ் பண்ணும்போது அதை எடுத்துக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியாதா? இல்லை, பல மேடைகளில் வைக்கக்கூடிய விமர்சனங்களை அட்ரஸ் பண்ணி அதற்கான தீர்வு அப்படின்னு சொல்கிறாரு சில விஷயங்கள். அவர் எது சொல்லுங்க, எனக்கு வந்து அது போதுமானதாக இல்லை. நான் விஜயிடம் எதிர்பார்ப்பது வேறு. ஒரு அரசியல் தலைவராக விஜயிடம் இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன். ஸோ அதான் சொல்கிறேனே, விஜய் வந்து ஒரு நல்ல பேக் அண்ட் டீம் வச்சுக்கணும். உங்களை ஈஸியாக ஏமாற்றி விடுவார்கள். நீங்கள்
அரசியலில் புதுசு கத்துக்குட்டி தான். சினிமாவிலிருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு புகழ், அந்த வெளிச்சம், உங்களுக்கு தனிமை தேவைப்படலாம், பல பிரச்சனைகள் இருக்கும். அதையெல்லாம் தூக்கி தூரம் போட்டுருங்க. இனிமேல் சினிமாவை பற்றி சிந்திக்காதீங்க. இந்த 2 வருஷம் சினிமா மட்டும் சிந்திக்காமல் 2024 கட்சி தொடங்கிய நாளிலிருந்து அவர் ஊர் ஊராக பிரச்சாரம் போயிருந்தாருன்னா இதை விட பெரிய வெற்றி வந்திருக்கும். அவர் பின்னாடி வேறு டீம் வந்திருக்கும். அதான் சொல்ல வரேன். அவருக்கு ஒரு ஈர்ப்பு, 2 பக்கம் 2 கட்சி மீது இருக்கிற எதிர்ப்பை தாண்டி அவர் மீது ஈர்ப்பு இருக்கிறது, ஓட்டு போட்டாங்க. ஆனால் மக்களை எப்படி நடத்த வேண்டும், ஆட்சி எப்படி நடத்த வேண்டும், தமிழ்நாட்டில் நல்ல தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள், நல்ல கல்வி அறிஞர்கள் இருக்கிறார்கள், நல்ல ரிட்டையர்டு IAS IPS இருக்கிறார்கள். தேடி பிடிங்க, பேக்கண்ட் ஆஃபீஸ் போடுங்க. ஒரு குற்றம் குறை வந்தால் உங்கள் காதுக்கு அது உடனே கவனத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு சிந்தனையோடு செயல்படுங்க. அவ்வளோதான். இந்த நேரத்தில் இந்த நம்பர்ஸை பார்த்துட்டு காங்கிரஸ் ரெக்ரெட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா ஆரம்பத்திலேயே தாவேக்காவோட கூட்டணி வச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இன்னைக்கு காங்கிரஸ்குள்ளே எழாதா? கண்டிப்பாக எழும். ஒருவேளை இப்படி ஒரு சீன் மாறி இருந்தால் என்ன இருக்கு பாருங்க. தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி விருப்பப்பட்டபடி, பிரியங்கா காந்தி விருப்பப்பட்டபடி, ஏன்னா இந்த கூட்டணி அமைந்ததற்கு அவங்க 2 பேருக்கும் விருப்பம் இல்லை, அதனால தான் பிரச்சாரத்துக்கு வரல. ஒருவேளை காங்கிரஸ், தாவேகா, பெரியவர் ராமதாஸ், யார் பாட்டாளி மக்கள் அன்புமணியுடைய அப்பா ராமதாஸ், இன்னும் சில கட்சிகள் உள்ளே போயிருந்தால் எப்படி இருந்திருக்கு பாருங்க. 140, 150, 160 காங்கிரஸில் பல பேர் அமைச்சராகியிருப்பார்கள், ஒருத்தர் துணை முதலமைச்சராக இருப்பார். அந்த வாய்ப்பெல்லாம் பறி போய்விட்டது என்ற புலம்பல்கள், அழுகுரல்கள், ஒப்பாரிகள்லாம் வரதான் செய்யும். இது எல்லாமே அதிருப்தியா காங்கிரஸுக்குள்ளேயே கலகம் பிடிக்குமா, இல்லை திமுக பக்கம் திரும்புமா? திமுக பக்கம் இனி திரும்பாது. இனி திமுகவுக்கு அந்த வேற ரோல் இருக்கும். இப்போ எதிர்கட்சி அமைந்தால் எதிர்கட்சி அரசியல் எப்படி செய்யணும்னு திமுகவுக்கு தெரியும். எதிர்கட்சியாக திமுக ரொம்ப நல்லா சோபிப்பார்கள். ஆளுங்கட்சியில் தான் கோட்டை விட்டாங்க. நான் சொல்கிறேனே, அதிகாரிகளை நம்பி திமுக கோட்டை விட்டது தான் மிகப்பெரிய பாவம். கட்சிக்காரனை நம்பலை, கட்சிக்காரனை சந்தோஷமாக வச்சுக்கல, கட்சிக்காரன் பேச்சை கேட்கல, அமைச்சர்கள் பேச்சை கேட்கல. பெரிய பாவத்தை செய்து திமுக தலைமை. அதனுடைய விளைவு இது. அப்படி பார்த்தாலுமே 67, 77 ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தபடி இந்த முறையும் ஆட்சி மாற்றம் நடக்கும்னு சொன்னாரு. அது இன்னைக்கு நிரூபணம் ஆயிருக்குல்ல. சில பல திராவிட கட்சிகளுடைய சகாப்தம் இதோடைய முடியுது அப்படின்னு அப்படி எடுத்துக்க முடியாது. ஒருவேளை திமுக காங்கிரஸ் மட்டுமே ஆண்டு வந்த ஒரு பீரியட் போய் அதன் பிறகு தொடர்ச்சியா திராவிட கட்சிகள் ஆண்ட காலம்னு ஒன்று இருந்துச்சுல்ல சார், அவங்களுடைய சகாப்தம் எப்படி போச்சோ அந்த மாதிரி இந்த முறை இது மாறாதா? பழைய வீரியத்துடன் திமுக எதிர்கட்சியாக செயல்பட்டால் விஜய் ஒவ்வொரு நாளும் முள் படுக்கையில் தான் படுக்கணும். திமுக லேசாக நினைக்காதீங்க. எதிர்கட்சியாக எப்படி செயல்படணும் திமுக சொல்லித்தர வேண்டாம். தி பெஸ்ட் ஆப்போசிஷன் பார்ட்டி, பெஸ்ட், தி பெஸ்ட், வேர்ல்டு தி பெஸ்ட்னு சொல்லுவேன். அதான் சொல்றேனே, இப்போ இருக்கிற நிலைமையை உணர்ந்து சீனியர் திமுக நிர்வாகிகள் கூப்பிட்டு வச்சு ஸ்டாலின் பேசி எதிர்கட்சிகளாக எப்படி செயல்படணும் நடந்தால் அது போதும், மிக பிரமாதமாக இருக்கும். இப்போது டெல்லி பார்லிமெண்ட்டில் 2 பில் ஒன்றா கொண்டு வந்தாங்க. பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா மூலமாக டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாங்க. அதுக்கு எப்படி கிளைம் பண்ணாங்க பார்த்தீங்களா டிஎம்கே. ஒரு டெல்லியில் ஒரு ஆப்போசிஷனை திமுக எப்படி செயல்பட்டது, அது மாதிரி தமிழ்நாட்டில் செயல்படும். ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், திமுக எதிர்கட்சியாக அமைந்த பிறகு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸை கையில் எடுத்து அடுத்த தேர்தலுக்குள் தமிழ்நாடு இளைஞர்களை எப்படி அரசியல் மயப்படுத்த வேண்டும் என்ற அந்த வழிமுறையை திமுக கண்டுபிடிக்கலாம். நீங்கள் சொன்னீங்க, கேட்டீங்க தெரியுமா, திராவிட சகாப்தம், அது கேள்விக்குறிதான். ஒரே ஒரு நிறைவான கேள்வி, இன்றைக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது தாவேகாவினர் வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தாக்கு பிடிப்பாங்களா இவங்க? இன்னும் 2 ஆண்டுகள்லேயே கூட 2029 மேபி ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் இது எல்லாமே அப்படியே மொத்தமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, அது வரல அப்படின்னா கூட ஆட்சியை கலைச்சிருவாங்க ரொம்ப ஈஸியாக அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார்? அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி 2029 3 ஆண்டுகள் கழித்து ஒரு நாடு ஒரு தேர்தல் வரலாம். 3 ஆண்டுகள் இந்த ஆட்சி நடத்தப்படுகிறது அப்படின்னு வச்சுக்கிட்டா ஒரு நல்லாட்சி கொடுக்கட்டுமே. எதுக்கு உடனே நம்ம ஆட்சி இருக்குமா இருக்காதா, அவர் ஓட விட்டுருவாங்களா, ஓட மாட்டாங்க, நடக்கட்டும். விஜய் வந்திருக்கிறார், வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஓட்டு போட்டாங்க, நல்லாட்சி கொடுங்க, 4 பேர் நல்லவங்களை சுற்றி வச்சுங்க, போதும்.
ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம் அடுத்தடுத்த நகர்வுகளை பற்றி. நேரத்திற்கு நன்றி. நன்றி.